ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்பார் இட்லிக்கு இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷம் போதும் ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார் வந்து செய்ய போகிறோம். காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துட்டு, இப்போ காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாம்பார் எப்படி வைக்கலான்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக துவரம் பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட பாசிப்பருப்பு இருக்குது, அதனால் நான் அது வந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்து ஒரு முறை வந்து வாஷ் பண்ணால் போதும். இப்போ வாஷ் பண்ண கையோடு நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நம்மளோட சிலிண்டர் வந்து ரொம்பவே வந்து பண்ணலாம், சீக்கிரமாக வந்து வேக ஸ்டார்ட் ஆகிடுங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான 5 தக்காளி, 5 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1 பூண்டு வந்து முழுசாக உரித்து நான் வந்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா 2 கேரட், 5 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய் வந்து எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே காய்கறிகள் வந்து எடுத்திங்கன்னா முன்கூட்டியே தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது வதங்கியிருந்தால் கூட அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் அதிகமாக வந்து வேக டைம் எடுக்காது. நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நமக்கு வெந்துடுங்க. இப்போ இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல சாம்பார் வந்து திக்காக இருக்கும். முருங்கைக்காய் போடுறோம் இல்லையா, அது வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. நீங்கள் வந்து காய்கறிகள் வந்து சாப்பிடல குழந்தைங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துமே வந்து கொஞ்சம் கூட வந்து குறையவே குறையாது. கண்டிப்பாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தோசை, இட்லிக்கு சாம்பார் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கூட சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய்கறிகள் சேர்த்தோம் அப்படின்னா சில சாம்பார் வந்து சப்புன்னு இருக்கும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தக்காளியை வந்து நம்ம கூட சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நம்ம வந்து சாம்பார் செய்கிறோன்னா நம்ம உப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நார்மல் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ 3 டீஸ்பூன் சொன்னேன் இல்லையா, நான் 2 டீஸ்பூன் தான் வந்து சேர்த்தேன். இப்போ 1 டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு தாராளமாக வந்து சாம்பார் வந்து கிடைக்கும். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம 1 விசில் அல்லது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட சாம்பார் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துட்டு சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார். இப்போ மூடி போட்டுட்டு எப்போவுமே வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போடுறோன்னா மூடி போட்டதுக்கப்புறம் தான் விசில் வந்து போடணுங்க. இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு பார்த்தீங்களா. எப்போவுமே சாம்பார் வைக்கிறீங்கன்னா ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி வேக வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த சாம்பாரில் இருக்கிற நிறைய அந்த வெஜிடபிள்ஸ் அந்த சாரெல்லாம் இறங்கிட்டு நல்லா ஹெல்த்தியான சாம்பார் சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சத்து நிறைஞ்ச சாம்பார் வேணும்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்து மறுநாள் காலையில் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சீக்ரெட்டே இது இந்த சாம்பாரில் தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே வந்து நான் வந்து தாளிப்பு கொடுக்குறேன். இது வந்து இதுவுமே இந்த மாதிரி வந்து செய்யலாம். இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இந்த சாம்பாரை வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் வந்து கரண்டி போட்டு மசிக்க தேவையில்லை. நமக்கு காய்கறிகள் அங்கங்கே வந்து அது இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா. இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சாம்பார். இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த கரண்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகாய் வந்து ஒரு 3 வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த காஞ்ச மிளகாயோட வாசனை
அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்மளோட சாம்பார் வந்து நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகமும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜீரகத்தை வந்து சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாம்பாரில் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி ஊற்றி கொடுத்து பாருங்கள். காய்கறிகளே பிடிக்காத குழந்தைங்கள் கூட இந்த சாம்பாரை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சாம்பார் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து அது அடிக்கடிக்க வந்து ட்ரை பண்ணி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் நிறைஞ்ச இந்த சாம்பார் வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த சாம்பாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.